ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த பாக்ஸர் கர்ஸ் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு இடத்துல செமையா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து, நீ சூப்பரா ஆடுறியே, அப்படி இருந்து எதுக்கு நம்ம கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி இந்த கம்பெனில இருந்து போகணும்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு கேட்பான். ஆனா இவனை பார்த்தாவே நம்ம ஹீரோயினுக்கு எரிச்சலா வரும் போல. அதனால இவன் கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புவா. ஆனா அப்ப அந்த ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு, இன்னும் அந்த ஏஜென்சியோட ஆடிஷன் நடக்க 2 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் கேன்சலேஷன் ஃபீஸ் எல்லாம் நீ கொடுத்தா மட்டும்தான் நீ இந்த ஏஜென்சில இருந்து வெளிவந்து அந்த புது ஏஜென்சில ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்ல நீ இதே இடத்துலதான் காலம் பூரா அடிமையா இருக்கணும் அப்படின்பா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல உட்காந்து நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது, இவ இப்ப ஒரு ஏஜென்சி கூட போட்டிருக்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்காக நிறைய பணம் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. ஆனா இத பத்திலாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு மலாய் அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப செம கடுப்பா இவ தங்கிருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவான். இவளும் பெருசா எங்கேயும் தங்கியிருக்க மாட்டா. ஒரு டென்ட் போட்டு இவ பாட்டி சில பக்கத்துலதான் தங்கியிருப்பா. இப்போ இங்க வந்த ஹீரோ ஒரு கட்டையை அப்படியே கையில கட்டிக்கிட்டு, எனக்கு தெரியும்டி நீ ஃப்ராடு தான்ட்டு, உன்னால பாரு திரும்பி என்னோட சாபம் எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த கட்டையை தூக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்காக சுத்துவான். இவனுக்கு பயந்துட்டு அவளும் அதே இடத்த 10 தடவை சுத்துவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின், டேய் என்ன நடந்துச்சுன்னு முத பொறுமையா சொல்லு அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இல்லையே, என்னோட பாட்டி திரும்பி சாபத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்களே, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ தெளிவா சொல்லு, நீ உண்மையிலேயே என் பாட்டி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்ட்டு. எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு நான் குடி போதையில இருந்தாலும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஏதான்ட்டு ஒரு தாய் டான்ஸரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டிக்கிட்டேன். சோ நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். அப்புறம் என்ன உன் பாட்டிக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்ப பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த யான் ஒரு கத்துவா பார்க்கணும். இதனால அங்க இருந்து எல்லாரும் ஒரு மாதிரி அரண்டுருவாங்க. அப்புறம் தான் அவ சொல்லுவா, டே அன்னைக்கு நானும் குடி போதையில இருந்தனால எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து எதையோ காட்டுவா. அதுல பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோ வேண்டினது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட், நீங்க மட்டும் என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா நான் யாரையான்னு வச்சு உங்களுக்கு தாய் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆட வைக்கிறேன் அப்படின்னு தான் வேண்டியிருப்பான். ஆனா அப்ப இந்த யான் சும்மா இல்லாம, டே நீ எவ்வளவு பாப்புலரான ஆளு, நீயும் எல்லாரும் மாதிரி வேண்டுதலை வச்சா என்னடா அர்த்தம், நம்ம வித்தியாசமா ஏதாவது வைப்போம், வேணும்னா பிளாக் பிங்க் லிசாவை தாய் டான்ஸ் ஆட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த யான் பொண்ணு கேட்க வந்திருப்பா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவசரப்பட்டு, கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட், நான் எப்படி எல்லாரும் மாதிரி வேண்டுதல் வைக்க முடியும், அதனால நான் ஸ்பெஷலா வேண்டுதல் வைக்க போறேன் அப்படின்ட்டு, நீங்க மட்டும் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா நானே உங்களுக்காக தாய் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இத அந்த வீடியோல பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டோனையும் அவ்வளவுதான், அவனுக்கு இதயமே வெடிச்சிரும். இவனுக்கு பாக்ஸிங்கே உருப்படியா வராது, இதுல ட்ரெடிஷனல் டான்ஸ் எல்லாம் ஆடணும்னா அவ்வளவுதான் பையன் காலி. அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, அது உன்னோட பாட்டி தானே, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லி எனக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்ல, நான் மறுபடியும் உன்ன கூட அவங்க முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த சாபத்தை மட்டும் நீக்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பார்ப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாருடா, எங்க பாட்டி டான்ஸ்னு வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சோ நீ சொன்னதை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்றவா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, நீ கவலைப்படாத, நான் உனக்கு தாய் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 80,000 பேமெண்ட்டை மட்டும் கட்டிட்டேனா போதும், நான் ஒரு வாரத்துல உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்பா. 15,000க்கே நம்ம ஹீரோ வாய போலந்தான். இவன் என்னன்னா அசால்ட்டா 80,000 அவ்வளவுதான். நம்ம ஹீரோ காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். நீ உண்மையிலே ஃப்ராடு தாண்டி, இவ்வளவு காசா கேப்ப, டேய் உனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் எனக்கும் சில பண பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு அவளோட சோக கதையை சொல்ல வருவா. ஆனா நம்ம ஹீரோவா, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல அப்படின்ட்டு அவன் வாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அந்த கூட இருக்கிற யான் வான் பண்ணுவா, டே நம்மளுக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அவன் மட்டும் தான்டா, நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம். ஹே யான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நம்மளுக்கு என்ன இவ்வளவு விட்டா வேற ஹெல்ப்பே கிடைக்காதா என்ன, நம்ம எல்லாம் ஃபேமஸான யூடியூபர்ஸ், நம்ம நினைச்சா எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அந்த கிழவியோட ஆத்மா நம்ம ஹீரோவை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். அது இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏண்டா நீ இன்னும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை செய்யவே கிடையாது, அட்லீஸ்ட் என் பேத்தி தான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிறால, அந்த 80,000 அவகிட்ட கொடுத்து நீயே பிராக்டிஸ் பண்ணி என் முன்னாடி ஆடலாம்ல, உங்க பேத்தி கிட்ட 80,000 கொடுத்து நான் ஏமாறதுக்கு நான் அப்படியே செத்தே போயிடலாம் அப்படின்பானா. அதுக்கு உடனே அந்த பாட்டி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீ கவலையே படாத, இன்னும் ஒரு வாரத்துல நீ மட்டும் டான்ஸ் ஆடல உண்மையிலேயே நீ செத்துருவ அப்படின்ட்டு கனவுல வந்து மிரட்டி விட்டு போயிரும். என்னடா இது, தூக்கத்துல கூட இப்படி வந்து பயன்படுத்துதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு இப்ப அந்த யான் கால் பண்ணுவா. பாவம் நம்ம ஹீரோவால அந்த போனை ஒழுங்கா பிடிச்சு காலை கூட அட்டன் பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பான். அந்த யான் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கால் பண்ணி, டே சீக்கிரம் கிளப்புக்கு வாடா, நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை பாக்ஸிங் கிளப்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ ஒரு பஞ்சிங் பேக்கை தான் இன்னைக்கு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா பாவம் அந்த பஞ்சிங் பேக்கை இவனால ஒழுங்கா பஞ்ச் பண்ண கூட முடியாது, ஏன்னா பஞ்ச் பண்ணணும்னா விரல மடக்கணும், அதுதான் இவனால செய்யவே முடியாது. ஆனா இந்த விஷயம் வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படியே அவன் கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு மறைச்சுக்கிட்டு கையை ஸ்ட்ரைட்டா வச்சு அந்த பஞ்சிங் பேக்ல குத்திக்கிட்டு இருப்பான். இதுல இந்த பஞ்சிங் பேக் வாங்கினா
ஃப்ரீயா ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வேற கொடுப்பாங்களாம். அதனால நம்ம ஹீரோ அந்த ரோப்பை வச்சு அப்படியே ஸ்கிப் பண்ணலான்னு பாக்குறப்ப தாறுமாறா தடுமாறி கீழே விழுந்துருவான். ஏன்னா அவனால தான் அந்த ரோப்பை ஒழுங்கா கூட பிடிக்க முடியாது. சோ இந்த மாதிரி கொளர்படியா காமெடியா ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனா இந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்பான்சர் அப்படியே நம்ம யானுக்கு போன் போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துருவான். என்னமா கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்க வீடியோ என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, இனி நான் உங்க வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி பண்ணிருக்காது, கிட்டத்தட்ட 7-8 கம்பெனி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருக்கும். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இனி பொறுத்தது போதும், நானே என் விரல் எப்படியான்னு மடக்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொதிக்க இருக்கிற தண்ணியில கையை விடலான்ட்டு போயிருவான். ஆனா அப்ப அந்த அல்லக்கையை ஸ்டாப் பண்ணி, சரி இதை பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களே, டாக்டரை போய் பாத்தீங்களா அப்படின்ட்டு தெளிவா ஒரு கேள்வி கேட்பான். உடனே அந்த யானும் நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க. அங்க போய் அப்படியே அந்த டாக்டர் கிட்ட முழு கதையும் சொல்லாம ஜஸ்ட் இவனோட விரலை மடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லுவானா. அந்த டாக்டரும் அப்படியே எக்ஸ்ரே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை நானே சீக்கிரம் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுவா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். மேடம் எனக்கு கையில தான் பிரச்சனை, மூளையில எல்லாம் பிரச்சனை இல்ல, இங்க பாருங்க உங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, உங்க கையில எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தான் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, அதனாலதான் உங்க கையை மடக்க முடியலன்ட்டு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படிம்பாங்க. இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு இன்னும் வெறி ஆயிரும். ஐயோ டாக்டர், உங்களை நான் எப்படி புரிய வைப்பேன், இங்க பாருங்க என் கை இப்படி இருக்கா, இதை நான் மடக்கலான்னு பாக்குறப்ப திரும்பி இது ஸ்டிஃப் ஆயிக்குது, உண்மையிலேயே என் கையில பிரச்சனை இருக்கு, எப்படியான்ட்டு இப்பவே அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இதனால கடுப்பாய் போன அந்த டாக்டர் இப்ப பெரிய ஒரு கட்டிங் பிளேடர் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட விரலை போட்டு நெடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ஃபுல் கையில கட்டு போட்டுட்டு வெளியே உட்காந்துருப்பான். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சன்ரைஸ் யூடியூபர் வந்துருவான். இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் வெறியாகும், டே உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த சன்ரைசஸ் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ நான் இங்க ஒன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்குலாம் வரல, நான் வீடியோ ஷூட் பண்ணதான் வந்தேன், நான் புதுசா ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்றேன், அதோட வீடியோக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் ஷேக் பாட்டில் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். இந்த மில்க் ஷேக் பாட்டில பார்த்தனையும் யானா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் அப்படியே ஆடி போயிருவாங்க. ஏன்னா இந்த மில்க் ஷேக்கை தான் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க மெயினா ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதனாலதான் அவங்க நிறைய காசு வேற சம்பாரிச்சிருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனி இவங்க கூட இருக்கிற கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு அந்த சன்ரைசஸ் கூட சேர்ந்துட்டாங்க போல. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆயிருவான். ஐயோ கையும் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கையில இருக்கிற காசும் போய்கிட்டு இருக்கே, இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது, நான் எப்படியாண்டு இந்த சாபத்துல இருந்து வெளியே வந்தே ஆகணும், அதுக்கு பேசாம நான் தாய் ட்ரெடிஷனல் டான்ஸ் கிளாஸுக்கு போக போறேன் அப்படிம்பானா. இதை கேட்டுன்னு அந்த யான், அப்பனா நீ மலாய் கிட்ட போய் கத்துக்க போறியா, சி அந்த ஃப்ராட் கிட்ட எல்லாம் எவன் போவான், அவ இல்லைன்னா என்ன, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வேற யாருமே இல்லையா என்ன அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டான்சர்ஸ் போய் மீட் பண்ணுவான். ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி, ஐயோ எங்களாலாம் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க பேசாம மலாய்க்கிட்டே போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே, என்னையா இது எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அவகிட்டே திரும்பி போய் ஹெல்ப் கேட்க சொல்றீங்க, அவ ஒரு ஃப்ராடியா, அவங்க பாட்டி அழகா சாபம் கொடுக்க வச்சுட்டு இவ அதை வச்சு நல்லா காசு சம்பாதிக்கிறா, இதெல்லாம் பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து அடிக்கிற கூத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அங்க இருந்த டான்சர்ஸ் எல்லாருமே, இல்ல நீ மலாய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என்னதான் அந்த பாட்டி நம்ம கேட்கிற ஹெல்ப் எல்லாம் உடனே நிறைவேற்றினாலும் அவங்க மலாய் கேட்கிற ஹெல்ப்பை மட்டும் என்னைக்குமே நிறைவேற்றவே மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி அந்த டான்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மலாய் அப்படியே அவங்க பாட்டியோட சிலை முன்னாடி நின்னு, பாட்டி நான் என்ன வேண்டுனாலும் நீங்க நிறைவேற்ற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதையும் மீறி நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்கிறேன், இன்னைக்கு என்னோட ஏஜென்சில இருந்து நியூ சிங்கர்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க, நான் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியான்ட்டு நான் அந்த ஏஜென்சில செலக்ட் ஆகிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுவா. அதுக்கடுத்து அந்த ஏஜென்சி போய் பார்த்தா அங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல கடைசியா நம்ம ஹீரோயினும் இன்னொரு பொண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பா. இவங்க 2 பேர்ல யாரான ஒரு ஆள் தான் செலக்ட் ஆக போறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சரி நம்ம பாட்டி கிட்ட வேண்டிக்கிட்டோம் எப்படியான்னு செலக்ட் ஆயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இன்னொரு பொண்ணு செலக்ட் ஆயிருவா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், பட் இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடைசியா செலக்ட் ஆன பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, நீ தாய் டான்ஸ் நல்லா ஆடுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் சொல்ற சிலைக்கு முன்னாடி ஒரே ஒரு தாய் டான்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணு, ஏன்னா அந்த சிலையோட பவர்னால தான் இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்பா. அந்த சிலை வேற யாரோட சிலையும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பாட்டியோட சிலை தான். இதை கேட்ட தான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். மித்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றீங்க, நான் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஆசை தான் கேட்டேன், அதை கூட உங்களால நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அந்த இன்னொரு பொண்ணுக்காக நம்ம ஹீரோயின் அந்த சிலை முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் அந்த டான்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவானா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, செத்து போன
போன பாட்டியும் மித்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் ஒரு ஹெல்ப் கூட பண்ணதில்ல. இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோயின் அவளை இத்தனை நாள் வரைக்கும் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப கையில எவ்வளவு காசு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் யாரோ மலாய் அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. என்னன்னா இவனுக்கு இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த டான்ஸ் டீச்சரும் ரெடியா இல்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துருவோம் அப்படின்ட்டு இப்ப இவளை தேடி வந்திருப்பான். அவளும் நம்ம ஹீரோக்கு டான்ஸ் சொல்லி தர ரெடியா இருப்பா. என்ன அந்த டான்ஸுக்கு ஜஸ்ட் 80,000 தான் வாங்குவேன் அப்படிம்பாளா. அதுக்கும் நம்ம ஹீரோ ஓகேன்றுவான். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவால இப்ப உடனே 80,000 கொடுக்க முடியாது போல. அதனால ஒரு சூப்பர் பிளானோட வந்திருப்பான். இப்ப இவன் கைதான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குல்ல, அதனால தானே ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இவன் ஹெல்ப் பண்ணானா இவங்க யூடியூப்ல நிறைய காசு சம்பாதிக்கலாம். அந்த காசை இவன் ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். அதுக்கு அடுத்து ஹீரோயின் இவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளான நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவானா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி எப்படினாலும் காசு வந்துரும் அப்படின்ட்டு ஓகேன்றுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனோட லைவ்ல அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி ப்ரோமோட் பண்ண ஆரம்பிப்பான். இன்னைக்கு ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுத்து காமிச்சு இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கும், இது ஒரு பையனா இருந்து நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் நான் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாக்ஸிங் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த லைவ்ல ஆட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா இவனால தான் கையை ஒழுங்கா கூட மடக்க முடியாதுல, அதனால தான் அசிஸ்டன்ட் சொல்லி நம்ம ஹீரோயினை இப்ப இந்த வீடியோல சேர்த்து விட்டுருவான். சோ அன்னையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படியே ப்ரோமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இவங்க ரெண்டு பேரும் லைவ்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுக்காம பண்ணா ஜாலியா தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சு போயிரும். உடனே எல்லாரும் அப்படியே கமெண்ட்ஸ்ல உங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பரா இருக்கு, மலா என்ன உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோன்னு ரெண்டு பேரும் செமையா வைக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து இப்ப லைவ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அப்பாடா நல்லபடியா லைவ் முடிஞ்சிருச்சு, நம்மளும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்ணிட்டோம், இந்த 2-3 நாள்ல மட்டும் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் 80,000 கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா சொன்னவன் அடுத்த நிமிஷமே அந்த 80,000 அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னடா உன்னோட ஷேர் எதையுமே எடுத்துக்காம மொத்தத்தையும் என்கிட்டே கொடுத்துட்ட, இப்போதைக்கு அந்த காசு எனக்கு தேவைப்படுறதை விட உனக்கு தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருந்தன்மையா சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு டச்சிங்கா இருக்குமா. அப்ப அப்படியே சரிடா அதான் நீ எனக்கு காசு கொடுத்துட்டல, அப்ப இப்ப இருந்தே நான் என்னோட டான்ஸ் லெசன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா நம்ம ஹீரோவோட கைதான் ரொம்ப ஸ்டிஃபா நிக்குமே. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பாக்ஸர், அவனுக்கு இந்த டான்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்க இவன் பாக்ஸிங்கையும் டான்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் போட அப்ப நம்ம ஹீரோயின் இவனை கலாய்க்கிற விதமா இது என்னடா வித்தியாசமான போஸா இருக்கு, நீ மட்டும் பாக்ஸிங் பண்றப்ப ரிங்ல இதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீ தான் பாக்ஸிங் மேட்ச்ல ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அட போமா இந்த டான்ஸ் என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு, டேய் நீ என்னடா நார்மல் அவுட்ஃபிட் போட்டு ஆடுறப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்ற, இதோட அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஆடினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோட தலையில அந்த டான்ஸ் காஸ்டியூமான கிரவுன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வைப்பா. ஆனா இவன் தான் செம ஹைட்டா இருப்பானே, அதை வைக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்லிப் ஆயிருவா. உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவளை பிடிச்சிருவான். அவளதான் இதே இடத்துல அப்படியே ரெண்டு பேருக்கும் செம ஸ்பார்க் இருக்கும். ஆனா அவன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு டே மகனே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ அவளை கீழேயே இறக்கி விடுவான். அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா, என்னோட ஃப்ரெண்டு தான், பாக்ஸிங்க்கு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா வழக்கம் போல அவருக்கு பிடிச்ச அந்த ஷார்க்குங்கிற பாக்ஸரோட போட்டோவெல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன அங்கிள் இந்த பாக்ஸரை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க அப்பா அப்படியே உடனே அந்த ஷார்க்கோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இவன் நம்ம இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபேமஸான பாக்ஸர், இவன் மட்டும் ரிங்ல ஏறிட்டான் அவன் ஆப்போசிட்ல இருக்கிற ஆளை அடிச்சே காலி பண்ணிடுவான். அது மட்டுமா இவன் கூட என்னோட மகனே ஒரு தடவை சண்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இதை கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே அந்த மேட்சை நீ எப்படிடா சமாளிச்ச அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ பக்கம் திரும்புவான். ஆனா அதுவே நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான். என்னன்னா அந்த ஷார்க்குக்கும் நம்ம ஹீரோவுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அவன் வந்து ஒரு ஃபேமஸான பாக்ஸர், நம்ம ஹீரோ இப்ப ஜூனியரா தான் இருந்திருப்பான். சோ ஆப்வியஸா அந்த சண்டையில தோத்துருப்பான். தோத்தது கூட பிரச்சனையா இருந்திருக்காது. நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்செல்லாம் ரத்த வடிய வடிய நின்றுப்பான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சண்டை கடுத்துதான் நம்ம ஹீரோ பாக்ஸிங்கே சீரியஸாவே எடுத்திருக்க மாட்டான். சொல்ல போனா அதுக்கடுத்து ரிங்குக்குள்ள ஏறி யார் கூட சண்டை கூட போட்டிருக்க மாட்டான். இப்ப இந்த சன்ரைசர்ஸ் பண்ண வேலைனாலதான் நம்ம ஹீரோ திரும்பியும் ரிங்குக்குள்ள வர மாதிரி ஆயிருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோட அப்பா மலாய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஆனா இதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருவான். சோ அந்த மேட்ச் நம்ம ஹீரோவை நல்லா பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட போய் என்னடா நடந்த மேட்சே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த
சிச்சுவேஷன் அப்படியே ஃபன்னா மாத்தணுங்கிறதுக்காக எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பயமே கிடையாது. எனக்கு பயமே உன்னோட பாட்டியை நினைச்சுதான். ஒரு பக்கம் என் கையை இன்னும் சரி பண்ணாம இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆவுனா என் கனவுல வந்து பயமுடுத்துறாங்க. உனக்கு அவங்க உன்னோட கனவுல வராங்கன்ட்டு எரிச்சலா இருக்கு, எனக்கு என்னோட பாட்டி ஒரு தடவை கூட என் கனவுல வரலையேன்ட்டு கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. சரி இந்த டாபிக் அப்படியே மாத்தி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதான் உனக்கு இப்ப பணம் எல்லாம் வந்துருச்சுல, அந்த ஏஜென்சி கிட்ட நீ கொடுத்த கெடுத்து அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? ஓ அதுவா, இந்த ஏஜென்சில இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா அடுத்து கொரியன் ஏஜென்சி ஒண்ணு இப்ப ஆடிஷன் ஒண்ணு வைக்க போறாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியான்ட்டு அந்த ஏஜென்சிக்குள்ள நான் போயிட்டேனாவே போதும், என் லைஃப் ஹாப்பியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கரெக்ட் தான், இப்படிதான் வாழ்க்கையில முன்னேறிட்டே போகணும், என் கை மட்டும் திரும்ப சரியாயிருச்சுன்னா நான் வழக்கம் போல இன்ஃபுளுசராவும் ஆயிருவேன், பிளஸ் என்னோட பயத்தெல்லாம் எப்படியான்னு போக்கிட்டு திரும்பி ரிங்குக்குள்ள ஏறி சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், சரி நீ கவலையே படாத, இந்த டான்ஸ் விஷயத்தெல்லாம் நம்ம முடிச்சுட்டு என் பாட்டியோட சாபத்துல இருந்து வெளிவந்த கெடுத்து நம்ம ஒரு போட்டி வச்சுக்குவோம். நான் ஃபர்ஸ்ட் அந்த ஏஜென்சில செலக்ட் ஆகிறேனா இல்ல நீ ஃபர்ஸ்ட் ரிங்ல ஏறி சண்டை போட்டு மேட்ச்ல ஜெயிக்கிறியா அப்படிங்கறத நம்மளுக்குள்ள போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்குவான், ரிங்குக்குள்ள ஏறதெல்லாம் சரி, ஆனா ஏறி சண்டை போட்டு ஜெயிக்கணுமே அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்ட் அந்த யான் வேகமா ஓடி வருவா. டே போச்சுடா எல்லாமே போச்சு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு காலேஜ் போட்டி போடும்ல, அதோட ரெப்ரசன்டேட்டிவ இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோட அப்பாக்கு பிடிச்ச அந்த ஷார்க்கு தான். என்னதான் அவன் பாக்ஸிங்ல பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் அரியர்ஸ்லாம் ஒழுங்கா கிளியர் பண்ணிருக்கவே மாட்டான் போல, அதனால அவனுமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானா, அதனால அந்த ஆப்போசிட் காலேஜ் சார்பா அந்த ஷார்க்கு தான் போட்டி போட போறான். இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் அள்ளு கிளம்பிரும். சோ இனி நம்ம ஹீரோ எப்படி அவன் சாபத்தெல்லாம் போக்கி அந்த ஷார்க்கு கூட சண்டை போட போறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.